ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் ரொம்பவே சோகத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போ சிவா சொல்கிறாங்க, அண்ணா நான் சொல்கிறது கேளுங்கண்ணா, நம்ம இந்த வீட்டை விட்டே போக வேண்டாம். அம்மா வேற இப்போ இந்த வீட்டை விட்டே வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுது இந்த மாதிரிக்கு அவங்களுக்கு நடந்து போச்சுது. அதனால் நான் சொல்கிறது கேளுங்கண்ணா, அவள் என்ன பண்ணுவாளோ பண்ணிருட்டோம், நம்ம செம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் மணியும் அதே தான் சொல்கிறாங்க. ஆமாம் மச்சான், சிவா மச்சான் சொல்கிற மாதிரிக்கு நம்ம செம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அவள் என்ன பண்ணுறாளோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு கிடையாது. ஊர் பஞ்சாயத்தில் வச்சு நான் வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கை நானே தவறணும்னா அப்புறமா மற்றவங்களை நம்ம ஏதாவது பேச முடியுமா என்ன? அது மட்டும் இல்லாமல் ஊர் பஞ்சாயத்தை மீறின மாதிரிக்கு நம்ம நடந்துருவோம். அதனால கண்டிப்பாக நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றி தான் தீரணும். அதனால் அம்மாவை நான் சமாதானப்படுத்திக்கிடுதேன். இந்த வீட்டை காலி பண்ணி அவள்கிட்ட நம்ம கொடுத்துட வேண்டியதான், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால சிவாவும் மணியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ மணி சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஆமாம் மாயாவும் சீனுவும் எங்கே போனாங்க அப்படிங்கும்போது தெரியல, எங்கே போனாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க. ரகுராம் எல்லாத்திட்டும் சொல்கிறாங்க, சரி எல்லாரும் அவங்களோட பொருளை எடுத்து வச்சுட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஜானகி எல்லாருமே கண்கலைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, இல்லை நான் அந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேன் ரகு அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, அம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா, நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்ற வேண்டாமா? என்ன இருந்தாலும் சரி தான், நம்மளுடைய தப்பும் இருக்குது. ஏன்னா நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் அவள் கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வீட்டை காலி பண்ண மாட்டோன்னு சொன்னோம்னா அது பெரிய பிரச்சனையாயிருமா? நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரகுராம் இந்த மாதிரிக்கு பேசுகிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவும் வேறு வழி இல்லாமல் ரகுராம் எடுத்த முடிவுக்கு அவங்களும் சரி அப்படின்றதாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி பஞ்சாயத்தில் உள்ள அவளருமே அழைச்சிக்கிட்டு நேராக ரகுராமோட வீட்டுக்கே வந்துருந்தாங்க. அப்போ ராஜா சேதுபதியும் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கூப்பிடவும் ரகுராம் எல்லாருமே வந்துருந்தாங்க. உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ரகுராம், நேற்றைக்கு இன்னைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே வீட்டோட சாவியை தாரன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் மணி 10 போது உன்னை நீ சொன்ன வாக்க காப்பாற்றலையே, அதனால தான் நாங்கள் எல்லாரும் உன் வீட்டுக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரகுராம் சொல்கிறாங்க, நான் கொடுத்த வாக்கை நான் என்றைக்குமே நான் காப்பாற்றாமல் நான் போனதே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ராஜா சேதுபதி ரகுராமை பார்க்குறாங்க. இங்கே பாரு ரகுராம், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நிலைமை இப்போ உனக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சோகத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகிட்ட சொல்கிறாங்க, உனக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு வந்துட்டியா, நீங்கள் மற்றவங்களும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கவும் ஜானகி அழுதுகிட்டு நேராக பூஜை ரூமுக்கு போகிறாங்க. அங்கே உள்ள சாமி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு, என்ன கடவுளே எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுப்பேன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவங்க ஜானகி அழுதுகிட்டே வரவும் ரகுராமோட அம்மாவும் அழுதுகிட்டே வராங்க. அப்போ அவங்க நடக்க முடியாமல் வரவும் ஜானகி அவங்கள கையை பிடிச்சி அவங்க அழைச்சிட்டு வராங்க. அத்தை அழாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வராங்க. எல்லாருமே அவங்கவுங்க கையில் அவங்களுடைய பொருளெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு அந்த பேக்கோட எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வரவும் அதை பார்த்துட்டு புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கம் இவங்க 3 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த நிலைமையை தான் உருவாக்கணும்னு சொல்லி நான் நினச்சேன், அதே மாதிரிக்கு நடந்துருச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது உடனே ரகுராம் அந்த வீட்டோட சாவியை அவங்க கொடுக்கறதுக்காக போகிறாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா மாயை தடுத்து நிறுத்திடுறாங்க. மாயை தடுத்து நிறுத்தி சாவியை கொடுக்க வேண்டாம்னு சொன்னதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வீட்டு பத்திரத்தை எழுதுனாங்களா, அவரையே அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அவர் உடனே எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாரு. அதுவும் வீடியோ வேறு எடுத்து வச்சிருக்காரு போலுக்கு. அந்த வீடியோவில் புவனேஸ்வரி பேசினது எல்லாத்தையும் ஆதாரமாக கொடுக்கவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே அவங்க புவனேஸ்வரியை ராஜா சேதுபதி வெளுத்து வாங்கியிருந்தாங்க. உன்னை சும்மா விடக்கூடாது, உன்னை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்லியிருந்தாங்க, இல்லைங்கய்யா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுதுல, அதோட இந்த பிரச்சனையை விட்டுருங்க, நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல அப்படிங்கும்போது, என்ன ரகு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற, உன் குடும்பத்தையே அவள் வீதிக்கு இழுத்துருக்கிறா, இவளை சும்மா விடலாமா என்ன அப்படிங்கும்போது அப்போ சிவாவும் மணியும் புவனேஸ்வரி அடிக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க ரகுராம். அப்போ சிவா சொல்கிறாங்க, நாங்கள் தான் சொன்னோம்லானா, நாங்கள் இவங்ககிட்ட பணமும் வாங்கலாம், அதே மாதிரிக்கு இவ கொடுத்த பத்திரம் வேற, நாங்கள் படித்த பத்திரம் வேற, ஆனால் சொன்னால் நீங்கள் யாருமே நம்பலைலானா அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இல்லை சிவா நான் உன்னை நம்பலைன்னு சொல்லலை, ஆனால் ஆதாரம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும் போது இப்போ தான் மாய ஆதாரத்தை கொண்டுட்டு வந்துட்டால, இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும், என் மருமக ஆதாரத்தை கொண்டுட்டு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மணியும் ரொம்பவே பெருமையோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரிட்ட ரகுராம் நல்லா கேள்வி கேட்குறாங்க, உனக்கெல்லாம் புத்தியே வராதா, நீ ஏன் எங்கள் குடும்பத்தை இந்த மாதிரிக்கு பழித்துக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற, உனக்கு ஆனால் என்ன பட்டாலும் உனக்கு புத்தியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஒன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது, ஆனால் என்னுடைய கணவர் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னனால தான் இதோட
விட்டுருக்குறோம். இதுக்கு மேலேயும் என் குடும்பத்தில் நீ ஏதாவது வந்து தலையிட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளாளுக்கு புவனேஸ்வரியை வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. புவனேஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கேருந்து விட்டா போறோன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. எங்கே பார்த்தோம்னா மாயா வந்து ஜானகி சொல்கிறாங்க, மாயா நீ மட்டும் கடைசி நேரத்தில் இந்த மாதிரிக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டுட்டு வரலன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த வீட்டை விட்டு காலி பண்ணியிருப்போம். புவனேஸ்வரி நினச்சது எல்லாமே நடந்திருக்கும் அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து அவங்க மாயாவை பார்க்குறாங்க. மாயாவை பார்த்துட்டு அவங்க கண்கலங்குறாங்க. அப்போ வந்து மாயா வந்து ரகுராம் கிட்ட அதாவது கஞ்சாடையிலே அவங்க பேசுகிறாங்க. பெரியப்பா நீங்கள் அழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ரகுராம் வந்து கண்கலங்கிட்டு அவங்க நேராக ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க, மாயா சீனு நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா இந்த வீட்டை நம்மளால் காப்பாற்றிருக்க முடியாது, நல்ல நேரத்துக்கு இந்த வீட்டை காப்பாற்றிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பத்மா வந்து எரிச்சலோட இருக்கிறாங்க. ஐயோ கடைசியில் இந்த மாயாவே இந்த வீட்டை காப்பாற்றி கொடுக்குற மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்துருச்சுதே, இது நடக்கக்கூடாதுலாம் நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதும் பார்த்தோம்னா மாயாவையும் சீனிவையும் வந்து ஜானகி கூப்பிடுறாங்க. அப்போ என்ன பெரியமான்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் பெரியப்பா உங்கள் 2 பேரையும் வர சொன்னார் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே 2 பேருமே சந்தோஷப்பட்டுட்டு ஓடி வராங்க. எங்களையே பெரியப்பா வர சொன்னார் அப்படிங்கும்போது ஆமாம் மாயா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து 50 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. இந்தா சீனோ இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, இதை வச்சு நீ முன்னேறு, உன்னை வந்து எந்த பிரச்சனையும் நீ சிக்கிடக்கூடாது, உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வீட்டில் நான் உனக்கு இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக தேவலாம் இந்த மாதிரிக்கெலாம் பிரச்சனையில் மாட்டிக்கிடுத, நீ என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டு பையன்டா, உன்னை நான் திட்டுவேனே தவிர மற்றபடி நீ நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் அதுக்காக நான் வந்து உன்னை வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைப்பேன்னா என்ன, உனக்கு பணம் வேணும்னா நீ எங்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது என்ன, எதுக்காக நீ இவ்வளோ பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே சீனு வந்து அவங்க ரகுராம் காலில் விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நீங்கள் பணம் கேட்டால் குடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் வந்து நான் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது, நம்மளே இந்த பிரச்சனையை சமாளிச்சலாம்னு சொல்லி தான் நினச்சேன், ஆனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து முடியும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை, மாயா மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு நினச்சாலே எனக்கு வந்து ரொம்பவே பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லவும் மாயா மட்டும் வந்து கரெக்டான நேரத்தில் அவள் ஆதாரத்தோடு அவள் கண்டுபிடிச்சி கொடுக்கலன்னா இன்றைக்கி நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிருப்போம் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே பத்மா வந்து எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, இந்த பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டுட்டு வந்தது நீ தான், அதுக்காக நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு மட்டும் நீ நினைக்காத, நீ செஞ்ச தப்புலேருந்து நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், ஆனால் அந்த வீட்டை காப்பாற்றி கொடுத்தது நீ தான், அதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு அவங்க ரகுராம் வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. என்ன பெரியப்பா நீங்கள் என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம வீடு பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து பத்மா வந்து ஐயோ இது என்னது, எங்கள் அண்ணன் மனசு மாறிடுவார் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்ட மாறிடுறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.